சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஸ்டைல்ல நீங்க சிக்கன் மந்தி செஞ்சீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறத விட நம்ம வீட்ல செய்றது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்மளோட தேசம் மந்தி மசாலா யூஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் மந்தி ஈஸியா வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மந்திக்காக ஒரு ஃபுல் சிக்கன் இந்த மாதிரி ஸ்கின்னோட வாங்கி 4 பீசஸாக வந்து நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதில் ஸ்லிட்ஸ் போட்டுட்டு இப்போ மேரினேஷனுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாஃப்ரான் வந்து வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு அடுத்தது நம்மளோட தேசமோட அரேபியன் மந்தி மசாலா இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து மேரினேட் பண்ணாலே போதும். உங்களோட தேசம் மந்தி மசாலா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடே மணக்கும் இதை மேரினேட் பண்ணும்போது. 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்காக சோக் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து இப்போ இந்த சிக்கன் பீசஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லா குக் ஆகும். இப்போ 4 பீசஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இன்னொரு பேனில் நம்ம இந்த ஃப்ரை பண்ண ஆயிலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை லெமனும் 2 சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலே பார்த்தீங்கன்னா ட்ரை லெமன் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம மசாலா மட்டுமே வந்து நீங்கள் சேர்த்தாலே அந்த ஃப்ளேவர், இந்த ட்ரை லெமன் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கொஞ்சமாக பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் அரேபியன் மந்தி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் ஸ்டாக் க்யூப் இருந்தால் அது ஒரு 2 க்யூப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தண்ணி ஊற்றிக்கோங்க ரைஸ் வேக வைக்கிறதுக்காக. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரிசிலாம் குக் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் சாஃப்ரானும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக தம் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் சார்கோல் வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா கீ ஊற்றிக்கலாம். இப்போ திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நம்மளோட தேசம் அரேபியன் மந்தி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comல ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.